திருக்குறள்ல கேள்விகள் எப்படி நம்ம எதிர்பார்க்கலாம்னாக்கா, குறளை கொடுத்துட்டு விடுபட்ட அந்த வார்த்தையை நிரப்புக அப்படின்ற ஒரு டைப்பில் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. திருக்குறள் வந்து நம்ம ஒரு 5 கேள்விகள் வரையும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா யூனிட் 6லேயே வந்து திருக்குறள் இருக்குது. சரிங்களா? இதில் ஒரு பார்ட் வந்து ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னாக்கா, திருக்குறளை கொடுத்து இப்போ இங்கே ஒழுக்கம் ஃபர்ஸ்ட் குறள் பாருங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இது ஃபர்ஸ்ட் வீடியோ இன்ட்ரோடக்ஷன்னால கொஞ்சம் தெளிவாகவே நான் சொல்லிடுறேன். சரிங்களா? அடுத்தடுத்த வீடியோ திருக்குறள்லாம் போகும்போது கரெக்டாக அந்த 10 திருக்குறள் அதற்கான சொற்பொருள் மற்றும் விளக்கம் மட்டும் நம்ம தெளிவாக டக்குன்னு பார்த்துருவோம் ஷார்ட்டாக. ஓகே. இந்த ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒரு டேஷ் போட்டு உயிரினும் ஓம்பப்படும் விடுபட்ட வார்த்தை தேர்க அப்படின்ட்டு கீழே ஆப்ஷனில் ஒழுக்கம்னு கொடுத்துருப்பாங்க. இது போல் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் உண்டு. இன்னொன்று என்னன்னாக்கா, சொற்பொருள் அந்த குறளுக்கான விளக்கத்தையும் ஆப்ஷனில் கொடுக்கலாம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படுமா? இது எப்படி கேள்வியை எப்படி கேட்பாங்கனாக்கா, ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது எது என வள்ளுவர் குறிப்பிட்டுள்ளார். ஓகேங்களா? ஒருவருக்கு அனைத்து சிறப்பையும் தருவது எது என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னாக்கா ஒழுக்கம்ன்றதை நம்ம கொடுக்கணும். இந்த டைப்லையும் கொஸ்டின்ஸ் வந்து என்ன ஆகும், திருக்குறள் இருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். திருவள்ளுவர் அண்ட் திருக்குறளை பற்றி ஏதோ ஒரு கேள்வி 2 கேள்வி இருந்தாலும் இந்த குறள்ல இருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் தான் வந்து அதிகமாக ரெஃப்ளெக்ட் ஆகும். கேட்கக்கூடிய டைப் வந்து இது போல தான் இருக்கும். டேஷ்னு கொடுத்து திருக்குறளை கொடுத்துட்டு அதில் விடுபட்ட வார்த்தையை கண்டறி அப்படின்னு சொல்லிடலாம். இல்லை அந்த குறளுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டு அதை கரெக்டாக அதில் என்ன கேட்குறாங்க, என்ன விஷயங்கள் அவங்க கேட்குறான்றது என்ன பண்ணலாம், கொஸ்டினாக உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் நம்ம என்ன பண்ணணும் படிக்கும்போதுனாக்கா, பொறுமையாக ரிலாக்ஸ்டாக படிங்க. ஒரு 10 குறள் படிக்கிறீங்களா, இல்லை உங்களால் ஒரு நாளைக்கு ஒரு 3 குறள் தான் படிக்க முடியுதா, அந்த 3த்தையும் தெளிவாக படிங்க. திரும்ப திரும்ப அதை நம்ம எடுத்து எடுத்து பார்க்கும்போது என்ன ஆகும்னாக்கா, நம்மளுக்கு அந்த குறளும் அந்த குறளுக்கான பொருளும் வந்து தெளிவாக மனசில் பதிய ஆரம்பிச்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம், கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்க, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா